கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குருத்து ஞாயிறு, குருத்தோலை ஞாயிறு. ஆக இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது எதை குறித்து காட்டுகிறது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகின்றார், என்னை அனுப்பியவர் என் தந்தை. என்னை அனுப்பிய என் தந்தையினுடைய கட்டளைகளுக்கு நான் உட்படுத்தப்படுவேன். அவருடைய திருவுளத்திற்கு இணங்க நான் செல்வேன். இதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, எருசலேமிலே நுழைவதை இன்று நமக்கு நற்செய்தியானது எடுத்துரைக்கின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமிலே நுழைகின்றார். 2ஆம் வாசகத்தில் வாசித்ததை கேட்டோம். நம்முடைய குற்றங்களுக்காகவும் குறைகளுக்காகவும் அற்ப பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவை சாவை ஏற்கின்ற அளவுக்கு அவர் கீழ்ப்படிதலுக்கு ஆளானார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, கல்வாரியை நோக்கி செல்கின்ற ஆண்டவர் நம்மை பார்த்து நம்மை தேடி வருகின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் அவரை நோக்கி சென்று கொண்டே இருந்தாலும் கூட நம்முடைய தேவைகளை அவர் முழுமையாக அறிந்தவர். நம்முடைய விருப்பங்களை வெறுப்புகளை அவர் முழுமையாக தெரிந்திருப்பவர். ஆகவே சில நேரங்களில் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். அது பாவம் செய்தாலும் சரி, பாவம் செய்யாமல் இருந்தாலும் கூட. உதாரணமாக ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது, பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அவர்களை தேடி வருகின்றார். நீங்கள் எங்கே? உமக்கு முன்னால் வருவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். பாவம் செய்தாலும் கூட ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். இந்த கல்வாரி நாயகன் நம்மை தேடி வருகின்றார். நமக்காக சிலுவையிலே துன்பப்பட போகிறவர், நம்முடைய பாவங்களுக்காக துன்பப்பட போகிறவர் நம்மை தேடி வருகின்றார். நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பவர், நம் மீது எப்போதும் இரக்கமுள்ளவர், நம் மீது எப்போதும் அவருடைய அருளையும் அன்பையும் பாசத்தையும் பொழிந்து கொண்டே இருப்பவர். ஆண்டவர் நம்மை தேடி வந்து கொண்டுதான் இருப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் சரி, யாக்கோப்பு, ஈசாக்கு இவருடைய வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் அவர்களை எவ்வாறு தேடி சென்றாரோ அதேபோல அதே ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலே, வாழ்வாதாரத்திலே ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடியான நேரங்களிலே, கடன் சுமையான இருக்கின்ற நேரங்களிலே, குடும்பத்தில் இருக்கின்ற சண்டை சச்சரவும் இப்படியெல்லாம் நாம் சந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். ஆம் பிரியமானவர்களே, உன்னதங்களிலே ஓசானா என்று ஆண்டவரோடு பயணிக்கின்றார்கள். நம்மை தேடி வருகின்ற ஆண்டவரோடு பயணிக்கின்றார்கள். பல பேர் பயணிக்கின்றார்கள். ஒரு சில பேரெல்லாம் பார்க்கின்ற பொழுது, உதாரணமாக அந்த கூட்டத்திலே பரிசேயர்கள், சதிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள், மூப்பர்கள் எல்லாம் அவரோடு பயணிக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து மக்களாக சேர்ந்து உன்னதங்களிலே ஓசானா என்று வெறுப்புணர்வோடு அவர்கள் கத்திக்கொண்டு செல்கின்றார்கள். அவர்களுடைய மனதிலே ஒரு மனக்கசப்பு. எங்களுக்கு பின்னால் வந்த மக்கள் இன்று எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் இவர்கள் செல்லுவார்கள்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உண்மைக்கு அவர் சான்று பகர்ந்தவர், உண்மையாக அவர் இருந்தவர். அதுதான் அவர்களுக்கு பிடிக்கவில்லை, பொறாமைப்பட்டார்கள். பரிசேயர்கள், சதிசேயர்கள் இவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் மீது பொறாமைப்பட்டார்கள். எப்படி இவர்களுக்கு ஞானம் வந்தது? இயேசு கிறிஸ்து இவர் தச்சருடைய மகன் தானே, இவருக்கு மட்டும் எப்படி இவ்வளவு ஒரு அறிவு வந்தது? இவர் மட்டும் எப்படி இத்தனை புதுமைகள் செய்யலாம் என்று பொறாமைப்பட்டார்கள். ஆக அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை மீது பொறாமைப்பட்டார்கள். இவர் எப்படியாவது தொலைத்து கட்ட வேண்டும், இவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று அவர்கள் காத்திருந்தார்கள். அதுபோல தான் நாமும் நம்முடைய
வாழ்க்கையிலெல்லாம் பார்க்கலாம். சில பேர் பாசமாக பழகுவாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த பாசம் வேஷமாக போயிடும். சில வீட்டில எல்லாம் பாருங்களேன், அக்கா சாப்பிட்டீங்களா, அக்கா நல்லா தூங்குனீங்களா, அக்கா நல்லா இருக்கிறீங்களா, ஒரு 3 மாதம் அக்கா அக்கான்னு போடுவாங்க. 4வது மாதம் அக்கா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒரு 50,000 பணம் வேணுமே, அர்ஜென்ட்டாக உங்கள் நகையெல்லாம் வச்சுட்டு எனக்கு ஒரு 2 லட்சம் வாங்கி கொடுங்களேன். அவ்வளவுதாங்க. அந்த அம்மா அக்கா அக்கான்னு பாசமாக சொன்னதை எல்லாம் கேட்டுட்டு இந்த பக்கத்து வீட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பாசத்தையும் கடந்து வீட்டுக்காரருக்கும் தெரியாதுங்க, நகையை வச்சு 2 பவுன் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துட்டு போன காசு திரும்பி வருமா? வரலைங்க. இந்த அம்மாவுக்கு கடைசியில் நெஞ்சு வலி வந்து செத்தே போச்சுங்க. இவ்வாறாக இந்த கூட்டத்திலே பாசத்தை காமிப்பார்கள், அன்பை காமிப்பார்கள், ஆனால் வேஷத்தோடு இருப்பார்கள். அப்படியெல்லாம் இருந்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவோடு ஓசானா ஓசானா என்று கோஷம் போட்டு சென்றவர்களில் ஒரு குழுவினர்கள் இவ்வாறாக இருந்தார்கள். அதற்கு மேலாக பார்க்கின்ற பொழுது இன்னும் சில பேர் அறிவொளியாக இருந்தார்கள். நூற்றுவர் தலைவர் அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் இறைமகன், இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் மெசியா என்று அவர் பகிரங்கமாக அவர் எடுத்துரைத்தார் மக்கள் மத்தியிலே. நூற்றுவர் தலைவர் அவர் கூறுகின்றார், தன்னுடைய பணியாளனுக்கு உடல் நலனை கருதி இயேசு கிறிஸ்து சந்திக்கின்ற பொழுது, ஆண்டவரே நீர்தான் இறைமகன், ஆண்டவரே நீர்தான் மெசியா என்று எடுத்துரைத்தார்கள். இதுபோல தான் சில பேர் அறிவொளியாக இருந்தார்கள். அந்த ஒசானா என்கின்ற அந்த ஒரு கீதத்தை பாடுகின்ற பொழுது ஒரு சில பேரும் நல்ல எண்ணத்தோடு அவரோடு பயணித்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் சில பேர், உதாரணமாக சீடர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அலட்சியத்தனமாகவே இருந்தார்கள். கெத்செமனி தோட்டத்தில் பாருங்க, அவர் தனிமையாக தந்தையை நோக்கி அவர் ஜெபத்திலே அவர் ஆழ்ந்திருந்தார், ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஜெபித்து விட்டு திரும்பி வருகின்ற பொழுது ஒரு அலட்சியத்தனமாக அவருடைய 3 சீடர்களும் காணப்பட்டார்கள். அதே போல தான் கடலிலே பயணம் செய்கின்ற பொழுதும் கூட, இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்கின்ற பொழுதும் கூட அவர்கள் பயந்தார்கள், கடலிலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். அதை தான் நம்பிக்கையற்றவர்களே என்று இயேசு கோபப்படுகின்றார். நம்பிக்கையற்றவர்களே, எங்கெல்லாம் விவிலியத்திலே விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்களோ, நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்களோ, அங்கெல்லாம் பார்த்து நம்பிக்கையற்றவர்களே, நம்பிக்கை குன்றியவர்களே, அறிவிலிகளே என்று இயேசு கிறிஸ்து சாடுகின்றார். இப்படியும் சில பேர் உன்னதங்களிலே ஓசானா என்று குருத்தோலை ஏந்தி கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு, உதாரணமாக அவருடைய திருத்தூதர்கள் எல்லாம் பயணித்து கொண்டே இருந்தார்கள். பிரியமானவர்களே, இறுதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் தந்தையினுடைய திருவுளப்படி, தந்தையினுடைய கட்டளைகளுக்கு இணங்க, தந்தையினுடைய நியமங்களுக்கு இணங்க கீழ்ப்படிதலோடு சிலுவை சாவை ஏற்கின்ற அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரியை நோக்கி பயணிக்க தயாராக இருக்கின்றார். இந்த புனித வாரத்திலே முதல் நாளாகிய இன்று, குருத்து ஓலை நாளாகிய இன்று, குருத்து ஞாயிறாகிய இன்று எருசலேமிலே நுழைகின்றார். இந்த நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். தொடர்ந்து பயணிக்கின்றார் கல்வாரியை நோக்கி. நாமும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவோடு பயணிப்போம். அலட்சியத்தனமாக நாம் பயணிக்காமல், பாசத்தோடும் பண்போடும் பாசத்தை காட்டி வேஷத்தோடு நாம் பயணிக்காமல், பரிசெயர்கள் போல சதிசெயர்களைப் போல இயேசு கிறிஸ்து ஒருவரைப் போல எப்படி அவர் தந்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்தாரோ, இந்த சிலுவை சாவை ஏற்கின்ற அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தாரோ, அதே போல நாமும் நம்முடைய துன்பகரமான வேலைகளிலே, துயரமான வேலைகளிலே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையை தளர்ச்சி அடையாமல் நாம் தொடர்ந்து அவர் மீது ஆழமான விசுவாசத்தோடு நாம் பயணிப்போம் என்ற கருத்தோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன்.